தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டன. தொடக்கத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் யாரும் எதிர்பாராத வகையில் தவேக வேட்பாளர் பலர் திமுக அமைச்சர்கள் அதிமுகவின் பலம் வாய்ந்த வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தனர். இதன் உச்சகட்டமாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தவேக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தார். வாக்கு எண்ணிக்கையின் போது தொடக்கத்தில் முன்னணி எண்ணிக்கையில் 2ஆம் இடத்தில் இருந்த அதிமுக கூட்டணி பின்னர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. எனினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மேலும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்ட தவேக தலைவர் விஜய் வெற்றி முகம் கண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் தவேக வென்றுள்ள நிலையில் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க கோரி பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தவேக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திராவிட கட்சி பாரம்பரியம் அல்லாத தவேக தனித்து போட்டியிட்டு பலம் வாய்ந்த திமுக அதிமுக கூட்டணிகளை வென்று தமிழக அரசியலில் வரலாறு சாதனையை படைத்துள்ளது. இந்த நிலையில் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க கோரி பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தவேக சார்பில் மின்னஞ்சலில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தனிப்பெரும்பான்மை பெறாத நிலையில் 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் எனவும் அந்த கடிதத்தில் தவேக தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பதிவான வாக்குகள் நேற்று காலை முதல் எண்ணப்பட்டு பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, பாஜக 1 என 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் புதுச்சேரியில் NDA தலைவரான ரங்கசாமி மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சராகிறார். இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் திமுகவுடன் ஏற்பட்ட மோதலால் இக்கூட்டணியை குழப்பத்துடன் தேர்தலை சந்தித்த நிலையில் திமுக 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. மேலும் தவேக கூட்டணி 16.72% வாக்குகளுடன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுகவின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும் என்றும் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கியதாகவும் தமிழகத்தை அனைத்து வகையிலும் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது அரசியல் பொதுவாழ்வில் அதிகப்படியான வெற்றியையும் பார்த்துள்ளதாகவும் தோல்விகளையும் சந்தித்துள்ளதாகவும், எனவே லட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே திமுகவின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும் என குறிப்பிட்ட அவர் இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என பதிவிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவேக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் இல்லத்தின் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக விஜய் இல்லம் அமைந்துள்ள சாலை வழியாக வெளிநபர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் இதர பொருட்களை விநியோகம் செய்யும் டெலிவரி ஊழியர்கள் கூட தங்களது அடையாளச் சான்றுகள் மற்றும் தகவல்களை பதிவு செய்த பின்னரே அந்த சாலைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். தேர்தலில் தவேக பெற்ற வெற்றியை தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் ஜனநாயகத்தில் மக்களின் முடிவே இறுதியானது என குறிப்பிட்டார்.
குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாவேக வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியடைந்தது குறித்து பேசிய அவர் இதுகுறித்து தற்போது ஆய்வு செய்ய விரும்பவில்லை என்றும் மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்குவதாகவும் தெரிவித்தார். This is a democracy and people's verdict is the supreme. So we accept it. And I congratulate the winners. Traditional seats. See, it is a democracy and we accept people's verdict as supreme. I don't want to go into a post-mortem now. Let us see. TVK win a majority of it, 109. How do you feel, ma'am? I said congratulations. You were busy talking that side. முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடு பிரமிக்க வைப்பதாக கார்த்தி சிதம்பரம் MP புகழாரம் சூட்டியுள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் அடைந்த வெற்றியை பிரமிக்க வைக்கும் தேர்தல் அறிமுகம் என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் பாராட்டியுள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக தெரிவித்த அவர் 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டசபையில் அறிமுக தேர்தலிலேயே தாவேக 108 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தாவேக மற்ற கட்சிகளின் ஆதரவை நாட வாய்ப்புள்ளதாகவும் நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். I'd like to congratulate Mr. Vijay and the TVK for a spectacular electoral debut. The people have voted for them. The people have voted for change in Tamil Nadu, and the mandate is with them now to cobble up a working majority and to give a good government to the people of Tamil Nadu. I'm sure they have a lot of expectations of him, and he has broken many conventional operating procedures in politics and has had a spectacular success. And there are many lessons for us to learn from this campaign and this election. And I'm sure as a political party we will intake all these points from this campaign, but nothing to take away from Vijay, and a spectacular success for his party. சாத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த போதிலும் மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் அதிக இடங்களை வென்ற விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடம் தோல்வியடைந்தார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். மேலும் தமக்காக பணியாற்றிய பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அவர் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் கடந்த காலத்தை போன்று இல்லாமல் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என தனது விருப்பத்தை தெரிவித்தார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி இப்போ உடனடியாக எந்த கருத்தும் சொல்லிட முடியாது. நான் இப்போ தான் எல்லா வாக்குச்சாவடியும் இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். வாக்கு எண்ணிக்கை எடுத்து வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். வேற ஒன்று நல்ல முறையில் இருக்க வேண்டும். யார் ஆட்சி அமைத்தாலும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு விஜய் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என வாழ்த்து தெரிவித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் NDA கூட்டணிக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி என தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கான சான்றிதழ் பெற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதுச்சேரியிலும் தாவேக 2 இடங்களில் வென்றுள்ளதை வரவேற்பதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் NDA அரசு செய்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு அங்கீகாரமாக மக்கள் மீண்டும் வெற்றி பெற வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மாநில அந்தஸ்து பெற தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் தட்டஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு 4வது இடத்திற்கு தள்ளப்பட்ட காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குறித்து பேசிய அவர் MP-யாக இருக்கும் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்க கூடாது எனவும் அதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டியுள்ளதாகவும் ரங்கசாமி விமர்சித்தார். இறுதியாக தமிழக மக்களுக்கு விஜய் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.